Hey guys, இதை பற்றி சொல்ல வந்தோம்னா எங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அடையணும்னா சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றி அமைச்சால் நம்ம இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு மூவ் இது பண்ணிக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு நம்ம காலையில் நேரத்துக்கு எழுமாமல் சோபேத்தம் பட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இல்லை இப்படி ஒரு தொப்பை வச்சுட்டு அப்படி இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறத பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு நம்ம மைண்டே விடாது. அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்ட்லேயே அதை பற்றி நான் ஒரு இன்ஃபர்மேஷனோட டெவலப் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம சும்மா நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்ணுறோம், போகிறோம், இதில் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணக்குள்ள சிவரிங்க ஆகுது. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இன்டர்வியூர் வந்து நம்மளை குழப்பமாகி கேள்வி கேட்குறாரு. இப்படி பிரச்சனை நம்மளுக்கு பிள்ளைய விடுது, மற்றவங்களில் அதாவது நம்மளுக்கு இன்சைடில் இருக்கிற பிள்ளைய விடுது. நம்ம வெளியாகல கதைக்கப்பட மாட்டோம். அது வந்து யார் அது பொறுப்பேற்கிற நம்ம பொறுப்பேற்று ஆகணும். மற்றவங்க நம்ம ஒரு ஆகலை நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம். அவங்க குற்றம் செஞ்சாலும் நம்ம சொல்கிறத அவங்க வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களோட பார்வையில் அவங்க நல்லா, நம்மளோட பார்வையில் நம்ம நல்லாமன்ற இதில் நம்ம போய்கொண்டு அதை விட்டுது நம்மளோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையில் எல்லாத்துக்குமே நம்ம காரணம்ன்றதை நம்ம ஒரு குறிக்கோள் இதுதான், இதை நம்ம திருத்திக் கொள்ளணும் என்ற ஒரு முடிவுலேயே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கொடுத்தவில்லை. சின்ன விஷயங்கள் செய்கிற விஷயங்களையே சின்ன விஷயங்கள் எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் மாற்றி திருத்தி அமைச்சு கொண்டு போனோம்டா. இப்போ நீங்கள் இப்படியே ஒரு 6 மணி கிளம்புனீங்கன்னா 6 மணி கிளம்பின்றீங்க ஒரு டீயை பிடிச்சி கொண்டு போகக்கூடிய அதில் ஒரு ½ போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள் முடிய காலையில் ஒன்றும் இல்லை முடிய காலை இப்போ நான் வந்து அப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ காலமும் நான் வந்து நேற்று கிளம்புறேன், சோம்பேறித்தனப்பட்டேன், நித்திர கொண்டு எழும்புற படுக்கையை கூட நான் சுற்றி வைக்கிறேன்ல. அப்படி இருந்து நான் இப்போ நானே தனியாக எழும்பி ஒரு 4 மணி கிளம்புறேன், எல்லாம் வைக்கிறேன். 4 மணிக்கு எழும்புறேன், என்ன படுக்கையை நானே சுற்றுறேன், ஒரு டீயை போட்டு நான் குடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுலேயே ஒரு கோல்டு ஷவர் ஒன்று எடுக்கிறேன், புதிய காலையில் நான் குடிக்கிறேன். நான் சோம்பேறி பாடலை. இப்படி எந்த விஷயங்கள் சின்ன விஷயங்கள் அன்றாட செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் செஞ்சுட்டு போகிறதால இப்போ வந்து நான் வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து ஏதோ எனக்கு கரெக்டுன்னு எனக்கு படுது. மற்றவங்களும் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து எந்த பேசிக்கான என்னையே நான் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களையும் நான் சரியாக செஞ்சு விட்டுருக்கேன். அப்போ மற்றவங்களோட பார்வையிலேயே நான் வந்து ஒரு ரைட் பர்சன், ரைட்டான சரியான ஒரு பாத்து இல்லைனா நான் போய் கொண்டு ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்போ நம்மளோட நம்பிக்கொண்டு வைப்போம். முதலாவது நம்மளை சுற்றி இருக்கிறார்கள் நம்மளை நம்பிக்கை வச்சா தான், முதலாவது நம்மளை நம்பிக்கை வச்சா தான் நம்மளை சுற்றி இருக்கிறார்கள் நம்மளை நம்பிக்கை வைப்பாங்க. அப்படி நம்மளை சுற்றி இருக்கிற நம்பிக்கை வச்சா நம்ம நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு தெரியாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற முடிவு அவங்க இல்லாட்டி தெரியாமையே நம்மளை ஈர்க்கப்பட்டுருவாங்க. அப்போ நமக்கு பாசிட்டிவாக தான் அவங்களோட செயல்கள் கூட அமையப்படும். அதை விட்டு போட்டு நம்ம சரியில்லாமல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஏதோ இன்றைக்கு வாழ்ந்துட்டு நாளைக்கு என்னன்றதை பிளான் பண்ணாமல் இருக்கிறது கவனம் போயிட்டாங்க. நம்ம வாழ்றதுல அர்த்தம் இல்லை. நம்மளை நம்பி மற்றவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சுற்றி உள்ளவங்களும் நம்மளை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு முடிவெடுங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், உங்களோட செல்ஃபை நீங்கள் கேர் பண்ணுங்கள். உங்களை எப்படி சரியாக வச்சுக்கொள்ளணும். நீங்கள் ஒரு ஃபேர்னஸ் ஆக போகிறீங்களா, உங்கள் ஹேரை நீங்கள் க்ரோத் பண்ண போகிறீங்களா, க்ரோத் பண்ணி உங்கள் எல்லாம் சரியாக வச்சுக்கொள்ளணுமா, ஒரு ஒச்சொண்டை கட்டி ஒரு அழகு பார்க்கணுமா, உங்களை அதை நீங்கள் செய்ய. உங்களை லவ் பண்ணுறன்றது வந்து வாய் வார்த்தைக்கு சொல்லி போகிறது இல்லை. உங்களை எப்படி கேர் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி உங்களோட சமூகத்துக்கு உங்களை நீங்கள் காட்ட போகிறீங்கன்றதை வச்சு தான் உங்களோட சக்ஸஸ் வந்து அமைய போகுது. அதை விட்டுட்டு சக்ஸஸ் ஆகணும்னா மில்லியனர் ஆகணும், வாழ்க்கையில் நான் ஒரு அட்வென்ச்சரான ஒரு லைஃப்பை வாழணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு சும்மா வீட்டில் சோம்பேறித்தனம் படுத்தி இருக்கிறது நமக்கு மட்டுமில்லை, நம்மளோட அம்மாவுக்கு மட்டுமில்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டுமில்லை, இந்த உலகத்தில் நம்மளை படைத்த கடவுளுக்கு கூட அது வந்து சரியாகப்படாது. அதுக்கான ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு வழியை நாங்களும் எடுக்க மாட்டோம், கடவுளும் காட்ட மாட்டேங்குது. அப்போ முண்டையிலேருந்து முடிவெடுங்க. இந்த உலகத்தை நம்ம மாற்ற போகிறோம்ன்றது மட்டும்தான் உங்களுக்கு கோலாக இருக்கணும். அந்த உலகத்தை நீங்கள் மாற்றுறேன்னா முதல் நீங்கள் மாறணும். நீங்கள் மாறினீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் உங்களை பார்த்து உங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்து உங்களில் கவரப்பட்டு உங்களோட லைஃப்பில் பயணம் பண்ணணும்னு நினைச்சு உங்களோட சேர்ந்து அவங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான இந்த லைஃப்பை இன்றையோட இருந்து நம்ம ஆரம்பிப்போம். எல்லாத்துக்கும் தகுந்த ஒரு மனிதராக நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம சரியான ஒரு பாதையை இன்றையிலேருந்து நம்ம தேர்ந்தெடுப்போம் சொல்லி நான் இன்றையோட முடிக்கிறேன்.